ராரரீரி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாட்டுக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். என்ன பாட்டு தெரியுமா? கிஸ் கொடுங்க, நீங்க கொடுங்க. அந்த படத்தோட பாட்டுக்கு தான் பார்க்க போறோம். கிஸ் அப்படிங்கிற படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சாங் விட்டுட்டாங்க. அந்த சாங்குக்கு தான் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த சாங்கோட பேர் என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது, பார்த்துட்டே சொல்லிடலாம். எனக்கு இதில் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா கவின் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஈக்குவலாக அந்த படத்தோட ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அந்த ஹீரோயின் யார் தெரியுமா? அயோத்தியில் இரு நீ ஒன்று அது ப்ரோமோ பார்த்துலாம் பேசுறது. அந்த அது அப்போ கூட நான் சரியாக கவனிக்க, இப்போ தான் ஃபுல்லாக பார்த்தேன். அயோத்தியில் நடிச்சிருப்பாங்களே அந்த பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க. திருடி திருடி டைட்டில் பற்றி திருடி மியூசிக் வீடியோ. இந்த மியூசிக் வீடியோ திருடி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தது தெரியும். பார்த்தது ரூபா ஜென் மார்டின் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நம்ம அதெல்லாம் தேவையில்ல, நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை பார்ப்போம். போட்டு பார்க்க திருடி இதயத்தை பாடுறது அடி இருக்கும். தனியே தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ ஒளிஞ்சு நின்னாலும் உன்னை தேடி வருவேன் முகிலா. அட பஞ்சரான வீல போல காத்தில்லாம ஏங்குற நெஞ்ச தொட்டு கொஞ்சி போயண்டி. ஒரு ஜோக்கர் கூட என்ன பார்த்தா கண்ணீர் விட்டு கலங்குவான். என் விதிய கொஞ்சம் மாத்தி தாயண்டி. திருடி நீ போதண்டி, இதுக்கும் போரண்டி. உடனே சிறுக்கி வந்து சேரிடி, காதல் பேசுடி உறவே. வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் அவ பார்வப்பட்டா காணாமலே போகும். ஏ சொத்து சொகம் எல்லாருந்தும் என்ன மச்சா லாபம், அவ இல்லாட்டினா எல்லாம் வீணா போகும். ஏ சந்தோஷத்தை முட்டை கட்டி திறந்துட்டா காலம், என் கண்ணுக்குள்ள எப்பவுமே தங்கிட்டு சோகம். என் நெஞ்சுக்குள்ள கவலை எல்லாம் எப்போ மச்சான் தீரும், அவனை நினைச்சா எல்லாம் மாறும். அவ கண்ணாடி மச்சான் என்ன அவ காட்டி வச்சா, புதுசா சிரிக்க வச்சா, தினசா மனச தச்சா, என்ன தள்ளாட வச்சா, திமிர துரத்தி வச்சா, மொத்தம் பதிச்சு வச்சா, மொத்தம் மறக்க வச்சா. திருடி நீ போதண்டி, இதுக்கும் போகுண்டி. உடனே சிறுக்கி வந்து சேரிடி, காதல் பேசுடி உறவே. ஓகே, எப்படி இருந்துச்சு சாங்கு? சூப்பராக தான் இருக்குது. நமக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க 3D சாங்கோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஃபேமிலியோட ரியாக்ட் பண்ணுங்க. நான் மட்டும்தான் எப்போயே பண்ணியிருப்பேன். நான் பண்ணதான் கிட்டத்தட்ட யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ சேர்ந்து பண்ணும்போது ஸோ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா
இந்த அம்மா கிடையாது, இந்த அம்மாவும் கிடையாது, நான் தான். இந்த 2 பேருக்காக தான் அவ்வளோ அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் இந்த 2 ஜீவன்களுக்காக தான் அவ்வளோ ஒரு விரும்புகிறாங்க மக்கள். அதனால தான் இந்த பாட்டை வந்து ஃபேமிலியோட பண்ணிட்டோம். ஓகே, எனக்கு வந்து ஹீரோயினை வந்து அந்த படத்துக்கு அப்புறம், அயோத்திக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத ஆக்டிங்கே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிக்டாக்ல தான் வந்தாங்கன்னு சொன்ன நீ, டிக்டாக்ல இருந்து வந்திருக்காங்க. செம்ம ட்ரெண்ட் ஆகி அதுலேருந்து வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட திறமையும் இருக்குது. அந்த அயோத்தி படத்து மூலயமா அவங்க திறமை வந்து நிரூபிச்சிட்டாங்க. அப்படியே கண்களே நம்மளை வந்து அவங்களுடைய எமோஷனையும் சூப்பராக டச் பண்ணிட்டாங்க, கோபத்தை காட்டியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா அந்த பொண்ணுக்கு எந்த படத்துலையும் சான்ஸ் இல்லையே, நல்ல நடிக்கலாம் மிஸ் பண்ணிடுவாங்களோ தமிழ் இண்டஸ்ட்ரி நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கவினோட ஜோடி போட்டு நடிக்கிறாங்க. ஸோ கவின் வந்து அடுத்த வர ஜென்ரேஷன் ஹீரோக்களை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அடுத்த ஒரு நல்ல ஒரு நம்மளோட ரஜினி, கமல் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாரு இல்லையா. அதான் அந்த பிச்சைக்கார மாதிரி இருப்பார்ல, அது என்னன்னு தெரியல. மேபி ரெடி பக்கர் அது பெருசா மேபி அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். டாடா அல்டிமேட் சாங் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஆணைக்கு அடிசா இருக்குங்கிற மாதிரி அவர் நல்ல கதையை தான் பார்த்துருப்பாங்க. பட் அது எடுத்த விதத்தில் சில விஷயங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி படம் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கலாம். பட் இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் செம்மையாக இருக்குது. அது ஃபீல் சாங்ஸ் நல்லா பாடியிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஜிவிக்கு அந்த மாதிரி வாய்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பண்ணிட்டு நல்லா இருக்கு. எனக்கு என்ன அதில் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுற விஷயம்னா, இன்னொரு மியூசிக் டைரக்டர் போய் பாடுறது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆமாம், அனிருத் பாடுறாரு, எல்லாருமே பாடுறாங்க. இப்போ அது நல்ல ஒரு விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு சொல்ல வரேன். நான் போட்ட மியூசிக் நீ என்ன அப்படிலாம் இல்லாமல் என்ன இந்த இடத்துல நிறைய சிங்கரும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. ஒரு படத்தில் 4 பாட்டுனா 2 பாட்டு 2 ஹீரோ வந்து இவங்க பாடிடுறாங்க, யாரு மியூசிக் டேரக்டர் பாடிடுறாங்க அப்படின்னு கிடையாது. மேபி நீ சொல்கிறது தான் காரணம், ரீச் ஆகும்னு நினைக்கலாம். பட் அதனால வாய்ஸ் வீஸ் பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஆப்ட் ஆகுது. சில இதெல்லாம் செட்டே ஆகுது போட்டு வச்சுருப்பாங்க மண்டகாயும் அந்த நேரத்தில். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது காய்ஸ். சூப்பரான ஒரு பாடல் பார்த்த திருப்தியோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். எங்களோட இந்த ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன பண்ணணுமா, பாய். இரு ஆன் பண்ணியிருக்கேன் நான் பார்க்குறேன். ஏன் பாப்பா, நான் இங்கேருந்து